Hello and praise the Lord. I am so happy to see you all today. ஸோ இன்றைக்கி நமக்கு காட் கொடுத்த ப்ராமிஸ் வேர்ஸ் என்னன்னு பார்ப்போமா? இட்ஸ் இன் ஜோயல் சாப்டர் 2 verse 26. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். Never again will my people be disgraced. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸோ திஸ் இஸ் வாட் காட் இஸ் டெல்லிங் யூ டுடே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் கூட சில விஷயங்களில் ரொம்ப வெட்கப்பட்டு போயிருக்கலாம், இல்லை யாராவது உங்களை அசிங்கப்படுத்தியிருக்கலாம், வெட்கப்படுத்தியிருக்கலாம். உங்களோட ஒர்க்கோ இல்லை காலேஜ்லேயோ இல்லை உங்களோட பிள்ளைங்களே கூட உங்களை ரொம்ப டிஸ்கிரேஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு பப்ளிக்காக உங்களை டிஸ்கிரேஸ் பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலை நீங்கள் ரொம்ப வெட்கப்பட்டு போயிருந்துருக்கலாம். குழந்தை இல்லாமல் நான் ரொம்ப வெட்கப்பட்டு போயிட்டு இன்னும் குழந்தை இல்லையான்னு சொல்லி நான் கேட்குறாங்க. ரொம்ப எனக்கு டிஸ்கிரேஸாக, அது ரொம்ப ஒரு டிஸ்கிரேஸாக இருக்குதுன்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ ஈவன் இன் பைபிளில் பார்த்தீங்கன்னா there was a priest named Zachariah. Zachariah அப்படின்ற ஒரு priest இருந்தாராம். அவரும் அவர் ஒய்ஃப் எலிசபெத், இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா they are very old. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை கிடையாதான். பிகாஸ் ஒன் டே ஜக்கரியா ப்ரீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஏஞ்சல் வந்து அவரை பார்க்க வந்தாராம். பார்க்க வந்து ஜக்கரியா உனக்கு வந்து ஒரு குழந்தைய கற்றுக் கொடுக்க போகிறாரு, பையன் பிறப்பான், and you have to name him John அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்களாம். ஸோ ஈவன் ஜக்கரியா couldn't believe it because he's very old and his wife is also very old. எப்படி இது பாசிபிள் அப்படின்னு நினச்சாராம். And soon after, very soon his wife became pregnant. எலிசபெத் வந்து கன்சீவ் ஆனாங்களாம். அண்ட் சூன் ஷி கேவ் பர்த் டு அ சன். அந்த ஏஞ்சல் சொன்ன மாதிரியே ஒரு பையனை அவங்க பெற்றெடுத்தாங்களாம். ஸோ இந்த குழந்தைய பார்த்த உடனே அவங்க வந்து ரொம்ப கிரேட்லி ரிஜாய்ஸ்ட் அண்ட் எக்ஸ்க்ளைம்டு. ரொம்ப சந்தோஷமாக அவங்க என்ன எக்ஸ்க்ளைம் பண்ணாங்கன்னா, ஹவு கைண்ட் த லார்ட் இஸ். கர்த்தர் என் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கார், எவ்வளோ அன்பாக இருக்கார். he has taken away my disgrace of having no children. என்னோட அந்த கஷ்டத்தை, நான் எதை நினச்சி வெட்கப்பட்டு போயிருந்தேனோ அதை என்னை விட்டு எடுத்து போட்டார் கர்த்தர். எனக்கு நான் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை செஞ்சுட்டாரு கர்த்தர், என் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்காருன்னு சொல்லி அவங்க ரொம்ப அந்த சந்தோஷப்பட்டு அவங்க கர்த்தரை அவங்க வந்து ஆராதிச்சாங்களாம். ஸோ இந்த சேம் வே நீங்கள் வந்து எதை நினச்சி நீங்கள் வெட்கப்பட்டு போயிருந்து நீங்கள் டைம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக சீக்கிரமாக சந்தோஷமாக அதை பண்ணுவார். You are going to greatly rejoice and surely you will tell how kind the Lord is because he has taken away my disgrace. ஸோ இதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. சீக்கிரமாக நீங்கள் ஒரு நல்ல செய்தியை நீங்கள் உங்கள் லைஃப்பில் கேட்பீங்க. எந்த காரியத்துக்காக நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் கேட்குறீங்களோ, எந்த காரியத்தை நினச்சி நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கீங்களோ, சீக்கிரமாகவே நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது. If you believe Jesus, please pray with me. Dear Father, I thank for this beautiful verse, Lord. சுவாமி, நீ இனிமேல் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அக்கார்டிங் டு a good promise, ஆண்டவரே இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற ஆண்டவரே யாராக இருந்தாலும் சரி, அவங்க எந்த நினச்சி அவங்க வெட்கப்பட்டு போயிருக்காங்களோ, எதை நினச்சி அவங்க கவலைப்படுறாங்களோ, ஆண்டவரே அந்த டிஸ்கிரேஸ் அவங்கள விட்டு எடுத்து போடுங்க. let them rejoice, Lord. சந்தோஷப்பட்டு பூரிக்கிட்டோம் சுவாமி. அந்த வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை நீ கொடுக்க போகிறதுக்காக நன்றி சுவாமி. Bless each and every one, Lord. In the name of Jesus we pray. Amen.